ஹாய் ஒட்டாக்கு ஃபேம். நெக்ஸ்ட் என்ன அனிமே பார்க்குறேன்னு ஜோதிச்சிருக்கீங்களா? இல்லை ஒரு நிறைய ஆக்ஷன் அனிமேஸ் பார்த்து போர் அடிச்சு போச்சா? இங்கே எல்லாருக்கும் ஒரு பாதியில தான் இதில் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். அதான் இந்த வீடியோ என்னென்னா ஒரு அனிமே சஜஷன். நீங்கள் ஒரு ஆக்ஷன் அனிமேஸ் பார்த்துட்டீங்க, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஜானரை விட்டு தாண்டி போகணும்னு வச்சிங்கன்னா ஒரு ஃபீல் குட் அனிமே பார்க்கலாம். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே. அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட் அனிமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஃபீல் குட் அனிமே தாண்டி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் நிறைய ஸ்டோரி வைஸாக சரி, அனிமேஷன் வைஸாக சரி, செம்ம பக்கா குவாலிட்டியான ஒரு அனிமே. அது மட்டும் இல்லாமல் மை அனிமே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேட்டிங்கில் கூட அனிமே, அதான் 9.3 சம்திங். அதான் பெஸ்ட்டு நம்பர் 1 ரேட்டிங்கில் இப்போதைக்கு இருக்கக்கூடியது அந்த அனிமே தான். ஆஃப்கோர்ஸ் ஃப்ரீ ரன் அனிமே பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஸ்பாயிலர் இல்லை, ஒரு அனிமே சஜஷன் மாதிரி ரிவ்யூன்னு வச்சுக்கொள்ளுங்க. ரிவ்யூக்கும் அனிமே சஜஷன் இருக்கும் முக்கியமான வித்தியாசம் ரிவ்யூ என்னது அந்த அனிமே மொக்கையாகவும் இருக்கும், நல்லாகவும் இருக்கும் ரிவ்யூ பண்ணுறதை பொறுத்து. ஆனால் அனிமே சஜஷன் என்னது எப்போவுமே நல்ல அனிமேஸை தான் நான் பேசுவேன். அதை நல்ல அனிமேஸை எடுத்து அதை பற்றி பேசுவேன். அதாவது அது நல்ல அனிமையாக தான் இருக்கும், ஓகேவா? மொக்க அனிமையாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ ஒரு பர்சன் வீடியோக்குள்ள எல்லாம் யாராச்சும் நம்ம சேனலில் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன் ஃப்ரீ ரன் பார்த்தவங்க உங்களோட தோட்டம் இருக்காங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன் ஒரு பர்சன் வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. ஓகே, இந்த ஃப்ரீ ரன் அனிமே பற்றி ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸை பார்த்துலாம். இந்த ஃப்ரீ ரன் என்னது மாங்கா அடாப்டேஷன் தான். அதாவது சுசனோனோ ஃப்ரீ ரன் ஒரு ஜாப்பனீஸ் டைட்டில். அதை பற்றி வந்த ஒரு ஃப்ரீ ரன் த பியாண்ட் த ஜேர்னிஸ் அண்ட் இதான ஃபுல் டைட்டில் நினைக்கிறேன். நான் ஃபுல் டைட்டில் எங்கள் மனசில் பாடம் இல்லை, ஓகேவா? இந்த அனிமே பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இது மேட் ஹவுஸ் தயாரித்த ஒரு அனிமே. மேட் ஹவுஸ் அனிமேட் பண்ணுவார் அனிமே. மேட் ஹவுஸ் எல்லாம் இருந்துச்சு ஸ்டூடியோஸை பற்றி. அவங்க டெத் நோட், ஒன் பஞ்ச் மேன், ஹண்டர்ஸ் கண்டர் அப்படி நிறைய தரமான அனிமேஸ் பண்ணுவாங்க. நம்பர் 1 ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடியோனே சொல்லலாம். இப்படிப்பட்ட மேட் ஹவுஸ் ரீசெண்டாக பண்ண ஒரு அனிமே தான் இந்த ஃப்ரீ ரன். இந்த ஃப்ரீ ரனை பற்றி பேச போனாலே ஃபர்ஸ்ட் ஆல் இதோட ஸ்டோரி வைஸை பார்த்துடுவோமே. நான் இது ஸ்பாயிலர் ஆக்கி அந்த ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். அதாவது ஒரு எல்ஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன், மரணம் என்னதை நம்மளுக்குலாம் 100 வருஷமா, அவங்களுக்கு ஒரு 1000 வருஷம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு மரணத்தை கணக்கில் அவங்க வாழலாம், எவ்வளோ வேணால் வாழலாம். அப்படிப்பட்ட எல்ஃபுக்கு ஒரு காலத்தில் ஒரு படையோட டீமோட சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர், அதாவது அரக்காசுரனை கொள்கிறாங்க. அது நடந்து ஒரு சில வருடத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஸ்டோரி அதெல்லாம் கன்வே பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்பில் இருந்தவங்க அவங்கள பற்றி ரிமைண்ட் பண்ணுவாங்க. அதாவது அதில் ஹிமல் ஒருத்தர் இருப்பாப்பில். அவர் சின்ன ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம ஹீரோயின் எல்ஃப், அவங்க பேர் தான் ஃப்ரீ ரன், அவங்க மேலே வச்சுக்கொள்ளுங்கண்ணா. அவரை அதை சொல்லாமல் சொல்லுவார். பட் இவங்க எமோஷன்ஸ் பெருசானு வெளிப்படுத்தமானது எல்ஃப் ஏதோ சிம்பிளாக அவங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. பட் போகும்போது, அதாவது டைம் காலம் போக அந்த ஹிம்மலை பற்றி இன்னும் புரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஹிம்மலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு மிக ட்விஸ்ட் என்ன ஒரு 50-60 வருஷம் கழிச்சு நம்ம ஹிம்மல் உயிரோடு இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 50 வருஷம் ஒரு 5 மாதம் மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பட் ஹிம்மலுக்கு அது நிறைய இது, அதாவது ஹிம்மல் இறந்துருப்பாப்பில். அப்படி இருக்கும்போது ஹிம்மலை பற்றி எப்போ நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசையோடு ஒரு ஜோனியை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அவரோட டீமில் ஃபேன் அண்ட் ஸ்டாக் என்று 2 பேர் இருப்பாங்க. அந்த பயணத்தோட ஒரு ஸ்டோரி தான் இந்த ஃப்ரீ ரன் த பியாண்ட் ஜோனிஸ். அவங்க லாஸ்ட்டில் ஹிம்மலை பார்த்தாங்க இல்லையானா இதோட மெயின் பிளாட்டே. அப்படி இருக்கும்போது சீசன் 1ல் ஒரு என்ன சொல்கிற கிளிப் ஹேங்கெல்லாம் முடிச்சிருப்பாங்க. அது ஃபுல்லாக முடியலை. சீசன் 1 28 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் தமிழில் இருக்குது. முக்கியமான இது என்ன சொல்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷனே, இந்த ஃப்ரீ ரன் அனிமே தமிழில் இருக்குது. தமிழ்லையும் பார்க்கலாம். ஏன்னா தமிழ் டப்பிங் கூட ஆசமாக பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை ரொம்ப அமேசிங்காக இருக்குது. நான் கூட தமிழ் டப்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக மாதிரி போச்சு எனக்கு ஃப்ரீ ரன். அதில் குறிப்பாக இந்த ஃபேன் ஸ்டாக், அந்த ஃபேனோட ஸ்டாக்கோட அந்த கன்வர்சேஷனே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இல்லை ஃபேன் ஒரு கோவம் ஒரு க்யூட்டாக ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க பாருங்க. அதுக்கு நான் அடிமை சிம்படிப்பேன், அவ்வளோ சிம்படிப்பேன் ஃபேனுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். Hey, I've seen this one. This is a classic. அப்படிப்பட்ட ஒரு தரமான ப்ளாட் வைஸாகவும் சரி அண்ட் கேரக்டர் வைஸாகவும் சரி தரமானது. அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா காட்டிப்பாங்க. அந்த ஹிம்மலோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அடிக்கடி வரும். அது கூட நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நிறைய பேருக்கு இல்லை, நான் ஒன்று சொல்லியே காணும். இது ஒரு ஃபீல் குட் அனிமே அண்ட் ஸ்லோ நரேஷன். அதாவது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பட் ஸ்லோவாக போனால் கூட அவங்க என்கேஜிங் எவ்வளோ கொண்டு போயிடுமோ அவ்வளோ கொண்டு போயிருப்பாங்க. நான் கூட பெஸ்ட்டு ஒரு சில எபிசோட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப லேக் ஆகிடுச்சு. பட் போக தான் அவங்க ஃப்ரீ அந்த அனிமேக்குள்ளே
எவ்வளோ இதுன்னு சொல்கிறேன், அவ்வளோ அந்த வாழ்வியல் தத்துவங்களை தெளித்த மாதிரி எனக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு சில பாடங்களை சொல்லித்தர மாதிரி இந்த ஃப்ரீ ரன் அனிமே எனக்கு இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், பக்காவான அனிமே, பக்கா எல்லா வயசாகவும் சரி, அனிமேஷன் வயசாகவும் சரி, மேட் ஹவுஸ் தரமாக பண்ணியிருப்பாங்க. என்ன பொறுத்தவரை ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மேட் ஹவுஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லி தான் ஒரு பெஸ்ட்டு மேட் ஹவுஸ் பண்ணதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு அனிமேன்னு சொல்லுவேன். அண்ட் அதனால் மை அனிமே லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்குது. அதுதான் ஹைலைட். மை அனிமே லிஸ்ட்டில் வந்து 9.3 ரேட்டிங்கோட நம்பர் 1 இருக்குது. அதுக்கு கீழே வந்து அட்டாக் அண்ட் டைட்டன் அண்ட் ஸ்டெயின் கேஸ், கிண்டாமா அண்ட் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்னு ஒரு சில அனிமேஸ் இருக்குது. ரேட்டிங் படி சரியா, பாப்புலாரிட்டி படி அட்டாக் அண்ட் டைட்டன் தான் மை அனிமே லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஃப்ரீ ரன் நீங்களும் பார்க்காதவங்க பாருங்கள், செம்ம அமேசிங்காக இருக்குது. மேன் ஆக்ஷன் ஜோனர் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இது பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகல. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்காது. பட் இது வந்து என்ன சொல்கிற ஒரு மெஜிக்கல் வச்சு ஒரு சில ஃபைட் நடக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மெஜிக்கல் நிறைய கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, மெஜிக் சம்மந்தப்பட்ட ஸ்டோரியாக. பட் இதில் வந்து நிறைய கேரக்டரை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அழகான பேக் ஸ்டோரி என்ன அவங்க கேரக்டர்ஸ் நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரியே வைப்பாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக வந்து என்ன மைண்டில் இப்போ நிற்கக்கூடிய கேரக்டர்ஸ்னால் அது ஜூபல்னு ஒருத்தர் வருவா, ரொம்ப என்ன சொல்கிற தெனவாட்டான ஒரு பொண்ணு மாதிரி ஜூபல். அண்ட் ஃபேன், ஸ்டாக், ஃப்ரீ ரன் இப்படி நிறைய பேர் மனசுக்குள்ளே இருப்பாங்க. அதே மாதிரி ஹிம்மல் வந்து ரொம்ப ஒரு வீரன் மாதிரி, மாவீரன் ஹிம்மல் நான் சொல்லுவாங்க. ஸோ மறக்காதவங்க பாருங்கள், ரொம்ப அமேசிங்கான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டோரி ப்ளொட் இருக்கிற ஒரு தரமான அனிமே. தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஃபுல் சீசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் தான் ஸ்ட்ரீம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து கிரன்ச்சிரோல் அவைலபிள் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதுங்க. சாகுமுன் பார்க்க வேண்டிய ஒரு அனிமேன்னு சொல்லுவேன். ஓகே, இதோட இந்த அனிமே சஜஷன் வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அனிமே பற்றி சஜஸ்ட் பண்ணலாம், எந்த அனிமே வந்து ரிவ்யூ பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலாம் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு அப்போ வீடியோ முடிச்சிக்கலாம். திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. ஒரே வா, ஐ எம் ஒட்டாக்கு. டாடா கைஸ், டேக் கேர், வரட்டா.